ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 ரிலீஸ் ஆன தி உமன் இன் கேபின் 10 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து மிஸ்ட்ரி த்ரில்லராக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் நடித்தவங்க கைராக் நெக்லி, அப்புறம் கை பெர்சி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனவர் சிமோன் ஸ்டோன். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் பென் டேவிஸ். சரி, இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். எடுத்த உடனே படத்தில் கதாநாயகி காட்டுறாங்க. கதாநாயகி வந்து ஒரு திறமையான ஜேர்னலிஸ்டாக இருக்கா. அவளை வந்து ஒரு இன்வைட் பண்ணுறாங்க. எதுக்கு இன்வைட் பண்ணுறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் சொகுசு கப்பலில் 3 நாள் வந்து எங்களோட பயணம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இன்விடேஷன் வந்து அவளுக்கு அனுப்புகிறாங்க. அது எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா, அந்த பணக்காரோட மனைவி வந்து கேன்சரில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஒரு 10 பேரை கூப்பிட்டுருப்பாங்க. அதில் வந்து ஹீரோயினையும் கூப்பிட்டுருப்பாங்க. சரின்ட்டு சொகுசு கப்பல் வந்து ஹீரோயின் வந்து போகிறா. அந்த சொகுசு கப்பல் ஓரளவுக்கு சின்ன கப்பல் தான், ரொம்ப பெரிய கப்பல் இல்லை, ரொம்ப சின்ன கப்பல் இல்லை, ஒரு சுமாரான ஒரு கப்பல். அதில் வந்து எல்லா வசதிகளும் இருக்குது. அதில் வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாமே வராங்க. அந்த கப்பலோட பயணத்தை வந்து தொடங்குறாங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே என்ன நடக்குது அப்படின்னா, ஆளாளுக்கு ஒவ்வொரு ரூம் கொடுக்குறாங்க. கதாநாயகிக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க. அதில் வந்து எல்லாருமே சரக்கு அடிச்சுட்டு ஜாலி பண்ணிட்டு நல்லா பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, கதாநாயகியோட பக்கத்து ரூமில் ஒரு சத்தம் கேட்குது. உடனே கதாநாயகி வந்து யாரு என்னன்னு போய் பார்க்கும்போது, வெளியே வந்து அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது யாரோ ஒரு பெண் வந்து தண்ணிக்குள்ளே தவறி விழுவுற மாதிரி ஒரு சீனை வந்து ஹீரோயின் பார்க்குறான். திடீர்னு கப்பலில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே எழுப்பி யாரோ ஒன்று விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சீன் கிரியேட் ஆகுது. அவங்க அந்த பெண்மணி யார் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியல. அது ஹீரோயின் மட்டும்தான் தெரியுது. அங்கே வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து வந்த உடனே யார் யார் இருக்கிறோமோ அது எல்லாருமே இங்கே கப்பலில் இருக்கும். நீ வந்து பார்த்தது வந்து ஒரு கனவு அப்படின்னு வந்து ஹீரோயினுக்கு வந்து பைத்தியகாரி பட்டம் கட்டுறாங்க. அந்த உளுந்த பெண் வந்து உண்மையா நிஜமா அப்படின்னு கடைசி வரைக்கும் போராடி அதை வந்து எப்படி நிரூபிக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. படத்தோட ஆரம்பத்தில் என்னமோ படத்தோட 40 நிமிஷம் மொத்தம் வந்து படத்தோட நீண்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 35 நிமிஷம். அதில் வந்து படம் தொடங்கி ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் பரபரப்பாக போகுது. என்னோட சூப்பரான படமாட்டிருக்கு அப்படின்னு நினச்சி ஒரு 40 நிமிஷத்தை வந்து கடந்ததே தெரியல. அதுக்கப்புறம் எந்த சீன் வந்து ட்விஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களோ அது வந்து ஈஸியாக வந்து அந்த ட்விஸ்ட்டை வந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் வழக்கமான திரைக்கதையாக போயிடுச்சு. மொத்தத்தில் இந்த படம் வந்து என்னன்னா, சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அந்த கப்பல், அந்த கடல், அந்த நார்வே, அந்த சீனரி எல்லாமே சூப்பராக பளிச்சுன்னு இருக்கு. அதில் வந்து அதாவது விஷுவலாக இருக்கு. விஷுவலாக வந்து சூப்பராக இருக்கு. அப்புறமேட்டு படத்தோட ட்விஸ்ட் வந்து சீக்கிரம் அதாவது உடைச்சிட்டாங்க. அதனால வந்து ஒரு முழு நேரம் வந்து உக்காந்து ஒரு திருப்தியாக பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் உருவாகுது. மற்றபடி அந்த ஹீரோயின் வந்து என்ன அந்த மர்மமான நபர் யாரு அப்படிங்கிறத கடைசியாக கண்டுபிடிக்கிறான். பொதுவாக மிஸ்ட்ரி படங்கள்னாவே அந்த இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இன்விடேஷன் அந்த ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த குரூப்லேருந்து ஒருத்தன் தான் அதில் வந்து வில்லனாக இருப்பான். அதே மாதிரி தான் இதுலேயும் ஒருத்தன் வில்லனாக இருக்கிறான். அவன் பொண்டாட்டிக்கு கேன்சர் வருது இல்லையா, அந்த கேன்சர் வந்தவளுக்கு ஒரு ஏகப்பட்ட சொத்து இருக்கும். அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்காக தான் ஹீரோ வந்து சில பல வேலைகள்லாம் பண்ணுறான். வில்லன் வந்து சில பல வேலைகள்லாம் பண்ணுறான். அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறா, அந்த உளுந்தவ யாரு, இதை கண்டுபிடிச்சாலா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். சூப்பரான படம். ஓகே.